ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு டீச்சராக இதை இந்த நாளை நாங்கள் சமுதாய நோக்கத்தோடு பார்க்குறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் மேலும் மேலும் கற்றுக்கிட்டு நாங்கள் இன்னும் இந்த சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு போகிற ஒரு ஏணியாக எங்களுடைய வாழ்க்கையை இந்த வருஷத்துலேருந்து திரும்பவும் தொடங்குகிறோம். எல்லாருக்கும் கேலண்டர் இயர், அகாடமிக் இயர் அப்படின்னா எங்களுக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சார் அவரோட பர்த்டேவான இன்னிலேருந்து தான் எங்களுக்கு அகாடமிக் இயரை நாங்கள் இன்னும் எங்களை பூஸ்டப் பண்ணி அவர் போன வழியில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக மாணவர்களுடைய மேன்மை அவங்கள இன்னும் மேலே மேலே கொண்டு வரத்துக்கு ஒரு டீச்சராக நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வோம். பாகுபாடு இல்லாமல் ஒரு டீச்சர் கண்டிப்பாக அவங்க பார்வையில் அந்த குழந்தைய நல்லபடியாக கூட்டு போவாங்க. ஸோ அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கா? இந்த வளையல் சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இந்த ரெயின் ட்ராப்ஸ் வளையலாமே எங்கள் சின்ன அக்கா கொடுத்துருந்தா. இன்றைக்கி தான் இதை நான் போட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டின் சிம்பிளை லைக் பட்டனை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சாக்லேட் பைத்தியம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்க்கலாம் என்னென்ன சாக்லேட் வந்திருக்கு பார்க்கலாமா? இது பர்ஃபி. இது என்னோடய ஃபேவரெட் மஞ்சு. இது பர்க்கு. பெரிய கிட்கேட். இது நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு குழந்தைய ரொம்ப பிடிக்கும். சரி, 5th படிக்கிறான். அந்த குழந்தை என்னை தேடி கொடுத்துட்டு போச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா டைரி மில்க்கு. இதுவும் டைரி மில்க். நான் பசங்களுக்கே திருப்பி கொடுத்தா நோ மிஸ், இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எந்த கிஃப்ட்டும் வாங்க மாட்டீங்க, பட் இது சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குன்றதால நாங்கள் தரோம், மறக்காமல் வாங்கிக்கணும்னு சொன்னதுனால வாங்கிக்கிட்டேன். டைரி மில்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா மில்கி பார். அப்புறம் கிட்கேட், குட்டி கிட்கேட் ஒரு 2. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது என்னோடய அத்தியாவசிய தேவை ஃப்ரெண்ட்ஸ். பென்னு. என் பசங்க எல்லாத்துக்குமே தெரியும், மிஸ் இதெல்லாம் தான் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு. சாக்லேட் பென்னு தான் இது. எங்கள் மேம் சைன் பண்ணி கொடுத்தது. சரியா? எங்கள் மேம் கொடுத்தது. அப்புறம் இதுவும் ஒரு பென்னு. அப்புறம் பாருங்க, இதுவும் ஒரு பென்னு. இது என்னன்னு தெரியல, ஏதோ லெட்டர்னு நினைக்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மிஸ். ஐ திங்க் இதுவும் பெண்ணுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, இருங்க. குட்டி என்னமோ கொடுத்துருக்குங்க, பிரிக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குது. எதுவும் நிறைய எனக்கு கவிதை இந்த மாதிரி தான் வரும். பிரிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சடனாக ஒரு ஹாப்பினஸ் வரும் தெரியுங்களா, திடீர்னு வரும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இப்போது. அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டீச்சர்ஸ் டே ஒரு ஹாலிடேயில் வந்துருச்சு. அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேவோட வந்ததுனால டீச்சர்ஸ் டேவாக எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? ஹவுஸ் ஒய்ஃபாக தானே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நான் டியூஷன் போயிட்டு தான் வந்திருக்கேன். அந்த குழந்தையோட என்னோட ஒரு 1.5 hours நான் உட்காந்து அவங்க கூட பாடம் படிக்க வச்சு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. பட் அதை தாண்டி வீட்டுக்கு ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண உடனே என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? நான் ஒரு டீச்சர் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக, ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அதுக்காக ஆரம்பித்த விஷயம்தான் பத்தூஸ் கிச்சன். என் குழந்தைகள் என்னுடைய ஃபோட்டோஸை எனக்கு தெரியாமல் கலெக்ட் பண்ணி, அதுவும் இந்த பத்தூஸ் கிச்சனை வச்சு எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. யாருன்னா மனிஷா, பிரியா, அப்புறம் சாய் ஜோஷிகா, இந்த 3 குழந்தைகளும் சேர்ந்து சூப்பரான ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு எக்ஸ்பெக்ட் மிஸ். இது நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக கொடுக்குறது, ஆனால் மறுக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் இந்தியாவோட இருக்கிற ஃபோட்டோ, இண்டிபெண்டன்ஸ் இது பார்த்திங்கன்னா எங்கள் பத்தூஸ் கிச்சனுடைய லோகோ. இது போன டீச்சர்ஸ் டேக்கு முந்தின டீச்சர்ஸ் டே நான் ஒரு விளாக் போட்டிருந்தேன். அந்த ஸ்டில் இது பத்தூஸ் கிச்சன் ஆர்டர் முடித்து இந்த போஸ். இது ஃபஸ்ட்டு பத்தூஸ் கிச்சன் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது அந்த பேர் என்ன, இந்த பத்தூஸ் கிச்சனுடைய அந்த லாமினேஷன் வச்சுருந்ததை நான் கையில் வச்சு பண்ணேன். இது நான் ஏன் யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு கிளிப்பிங் இதெல்லாம் குழந்தைகள் எடுத்து வச்சு எனக்கு இதை பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் வாட்ச் பண்ணி நோட் பண்ணியிருக்காங்கன்றதை நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ குழந்தைகளே. இவ்வளோ நீங்கள் எனக்கு பாசம் வச்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ரேமை. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம், பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த லைட்டும் எனக்கு
கொடுத்தா குழந்தை பார்கவி. அது எனக்காக சூஸ் பண்ணாதான் என்னன்னு தெரியல. ஐ லவ் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சாதாரணமாகவே விளக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மண் விளக்கு இதெல்லாம் நிறைய வச்சுட்டு பார்ப்பேன். குத்து விளக்கு செட் அவ்வளோ வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு நான் எங்கள் வீட்டில் கூட நான் வாங்கி வைக்கல. எனக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. தேங்க்யூ. அதே மாதிரி என்னுடைய இனிஷியல் போட்டு நான் எதுவுமே வச்சதில்லை. என்னுடைய லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் வச்சு நான் எதுவுமே என் கையில் வச்சதில்லை இது வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பத்மா பி அப்படின்னு போட்டு எனக்கு வந்திருக்கு. லவ் யூ குட்டி பொண்ணு. தேங்க்யூ. பர்சனல் கிஃப்ட் தான் இது அவளுக்கு எனக்கு. அதே மாதிரி அவள் தான் அந்த டஸ்ட்பின் கொடுத்தா. நான் ஒரு சோஷியல் டீச்சர் தான். எனக்கு மேப் அடிக்கிறதுக்கு இந்த அடிக்கடி டஸ்டர் தேவைப்படும். ஸோ கொடுத்துருக்கா. தேங்க்யூ குட்டி. தேங்க்யூ. ஓணம், மிலாடி நபி, டீச்சர்ஸ் டே 3 சேர்ந்து வந்திருக்கு. ஓணம், மிலாடி நபி இதனால் கவர்மெண்ட் ஹாலிடே. அனைத்து மலையாள மக்களுக்கும் ஓணம் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். சோஷியல் டீம் பத்து சேனல் சார்பாக ஓணம் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிலாடி நபி அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சோஷியல் டீம் பத்து சார்பாக மிலாடி நபி வாழ்த்துக்கள். அப்புறம் டீச்சர்ஸ் டே. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு ஒரு குறை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் டீச்சர்ஸ் டே லீவே கிடையாது. டீச்சர்ஸ் டே ஒர்க்கிங் டே தான். எங்களுக்கு ஏன் இன்றைக்கி லீவ் விட்டாங்கன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களோட இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் டே தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது ஆர்டினரி ஒரு ஹாலிடே மாதிரி ஆயிடுச்சு. வழக்கமாக ஒரு லீவ் நாளில் நாங்கள் என்ன செய்வோமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, இப்படி தான் எங்களுக்கு இந்த நாள் போகுது. இதே நாங்கள் பசங்களோட இருந்தோன்னா இந்த டீச்சர்ஸ் டேவை பசங்களுக்கும் எங்களுக்கும் உண்டான அந்த நெருக்கம், அந்த பாண்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில குழந்தைகள் தங்கள் மனசு திறந்து பேசுவாங்க. சில டீச்சர்ஸ் குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் வந்து இருப்பாங்க. நாங்கள் பசங்களோடு இருக்கக்கூடிய அந்த நாள் தான் எங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் டே. என்ன டீச்சர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அந்த டீச்சர்ஸ் டேக்கு மட்டும் லீவே இருக்காது. பசங்களோடு தான் எங்களுடைய நேரங்கள் ஃபுல்லுமே கிடக்கும். அதாவது டைம் டேபிள், கிளாஸ் ஒர்க், ஹோம்ஒர்க் இதெல்லாம் தாண்டி ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்க பாண்ட் இன்றைக்கி நல்லா வெளிப்படும். அந்த நாளை நான் மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயத்தை காமிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஷார்ட்ஸே போடுறேன். டீச்சர்ஸ் டேக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு காமிக்கிறேன். இவ்வளோ வருஷமாக டீச்சராக இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் வாங்கினதே இல்லை. பார்த்தீங்களா, டஸ்டர் ஃப்ரெண்ட். ஒரு குட்டி டஸ்டர் எனக்கு வந்து கிஃப்டாக வந்திருக்கு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிஃப்ட் அவள் என்னை கம்பல் பண்ணி கொடுத்தா. மிஸ் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு. அதனால இதை வாங்கிட்டேன். திறந்து பார்த்தேன். ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃப்ட்டு. அடுத்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன மீன் பண்ணி கொடுத்துருக்கு அந்த குழந்தைன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்களா, ஒரு ராங்கர் விளக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இத்தனை வருஷத்தில் இதான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக நான் ஒளி ஏற்றுற ஒரு நல்ல டீச்சராக தான் பசங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதை நான் வந்து இந்த டீச்சர்ஸ் டேக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்கிறேன். அடுத்த கிஃப்ட்டு தான் என்னால் வந்து பாருங்கள் யோசிக்கவே முடியல. பாருங்க, பதூஸ் கிச்சன் போட்டு என் ஃபோட்டோஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் எனக்கு கொடுத்துருக்குங்க. அப்படின்னும்போது ஐ வாண்ட் டு பி அ ஆண்டர்ப்ரனர். நான் ஒரு டீச்சரை தாண்டி நான் ஒரு இதுவாக இருக்கேங்கிறது என் குழந்தைகள் புரிஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றி. ஆசிரியர்கள் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் நீங்கள் மேன்மேலும் வளரணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.